யார் பேசுறது? அக்கா நான் தான்க்கா. என்ன இது குப்பத்துட்டியா தூக்கி போட்டு போற? சாரி நீ இருக்கிற இடம் டஸ்ட்பின் எனக்கு தெரியாம போச்சு. நான் டேபிள் நினைச்சு வச்சிட்டேன். ஏய் ரொம்ப பேசுற. ஏய் நீயா நானா? அந்த ரூம்ல ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் கொடுக்க சொன்னாரு. அங்க போய் கேளு ஏன் கொடுத்தாரு எது கொடுத்தாருன்னு. ப்ளீஸ்க்கா செக்கிங் கிளியரன்ஸ்க்கா உங்ககிட்ட ப்ராஜெக்ட் மேனர் கொடுக்க சொன்னாருக்கா. ப்ளீஸ்க்கா. ஹலோ அக்காவா? உனக்கு நான் அக்காவா? சாரி மன்னிச்சிடுங்க தங்கச்சி. யாரா தங்கச்சி? யாரா தங்கச்சி? அம்மா தெய்வமே தாய்க்குளமே ப்ளீஸ். அந்த பண்ணி பைய கொண்டு வந்து ஃபைல தொட கூட மாட்டேன். யாரடி பண்ணி? நீயா நானா? நீதானா? ஆரம்பிச்சிட்டீங்களா? பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி பிரேயர் சாங் பாடுறது நீங்க 2 பேரும் தான். பிரைமரி ஸ்கூல்ல இருந்து பிஆர் வரைக்கும் சிங்கிங் ஏ சேம் சாங். Get out of here, just leave. என்னப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி ரிசப்ஷன் பலமா இருக்கு? சாரிடா எல்லாம் இந்த நாயால. ஏய் யார பாத்திரி நாயின்ற? டேய் அப்பா கல்யாண பத்திரிக்கையை வாங்கிக்கங்க. அதுக்கப்புறம் உங்க சண்டையை கண்டினியூ பண்ணுங்க. ஸ்ருதி நீயும் தான். கண்டிப்பா வந்துடணும். என்ன? நான் வந்துடுறேன் மச்சி. சாரி ரமேஷ், நான் வர முடியாது. ஏன் என்னாச்சு? இவனும் வருவான்ல, சோ இவன் வர இடத்துக்கு நான் வர மாட்டேன். நானும் வர மாட்டேன்டா இவ வர இடத்துக்கு. சூப்பர்ரா. பத்திரிக்கை வச்சா வர முடியாத ஆளுங்க கூட வரேன் தான் சொல்லுவாங்க. ஆனா மாப்பிள்ளைகிட்டே வர முடியாதுன்னு சொல்ற ஆளுங்க நீங்க தான்டா. ஓகே பாய். பாய். வரேன்டா. பாய்டா. பாய். கல்யாணத்துக்காக சேவ் பண்றா. பார்க்கலாம். இது நம்ம சண்டைக்காரியோட விடுங்க. அதாங்க நம்ம ஹீரோயின். ஏ ராசா, என்னமா எலும்பு கிடைக்குது பாரு. எனக்கு புள்ளையா பிறந்திருக்க வேண்டிய ஆளு. தர்ஷினி கூடாது நில்ல. முடியாது. ஏய் குடியது. எச்சடி. போடி ஓய்ச்சல் தானே. அதெல்லாம் சான்ஸ் இல்ல. நான் ஒத்துக்க மாட்டேன். அதெல்லாம் முடியாது. நான் என் டிசிஷனை மாத்திக்கவே மாட்டேன். அப்படியா? ஓகே நான் மாத்திக்கிட்டா போச்சு. இவங்களுக்கு நடுவில் வராரே இவர் யாருன்னு பார்க்குறீங்களா? 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச பூந்தோட்ட காவல்காரனே இவர் தாங்க. இவர் பேர் திரு எம்பி நடராஜன், நம்ம ஹீரோவோட அப்பா. வா விஜயகுமார். வணக்கம் சார். அந்த கம்பெனியால் ஒரே பிரச்சனையாக இருக்குது சார். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? வாகன காசை திருப்பி கொடுக்க நினைக்காதவன் நம்ம லைனுக்கே வரமாட்டான். என்ன இப்படி அவனே வாலண்டியரா வந்து முடியலன்னு சொன்னா அவன் கண்டிப்பா திருப்பி கொடுப்பான், ஏமாத்தவே மாட்டான். அடுத்தவன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்க கத்துக்கணும் விஜயகுமார். ஓகே சார். பிராக்டிகல் திங்கிங் இருந்தாதான் நம்ம ப்ராப்ளத்தை ஈஸியா சால்வ் பண்ண முடியும். பட் 5 crores அமௌண்ட் சார். அவங்ககிட்ட வாங்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கு சார். ஸ்ட்ரகிளிங் வில் ஆல்வேஸ் ஹேவ் a பாசிட்டிவ் எண்ட். ஓகே ஓகே சார். வரேன் சார். சுமதி நான் ரெடிமா, கிளம்புறமா. இது வரேங்க. பட்டுமா? இந்தாங்க. ஓகே எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? ஆபீஸ் கிளம்புங்க. எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? என்னங்க பசங்க முன்னாடி. ஹேய் இதான் டெய்லி நடக்குதே. அப்புறம் நான் இந்த பக்கம் அந்த பக்கம் லுக். வரமா. ஏய் பை. பை பா. பை பா. டீ சாப்பிடலாமா? டீ தானே, அது எதுக்குடா கேக்குற? டேய் நான் டீ சாப்பிடலாமான்னு கேட்டது ரோட் சைடு கடையில். அதுல என்னடா இருக்கு? இல்ல சார் கண்ணாடி டோர் போட்ட காஃபி டேல தான் டீ குடிப்பேம்பீங்க, அதான் கேட்டேன். நக்கலு. புது பணக்காரன் போற வழியெல்லாம் கொடை பிடிக்கிறவன்னு லஞ்சு கொடுக்குறியா? 2 டீ, 1 ஸ்ட்ராங் 1 மீடியம். இப்பரா சூப்பரா? டேய் நடராஜ், என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன்டா. பண்ணிடலாம்டா. இல்லை,
அவ கொஞ்சம் இமோஷனல் டைப்பு. என்னடா புதுசா சொல்ற? என்னடா? ஏய், அவ உன்னுடைய ஜெராக்ஸ் காப்பிடா. அவ அப்படியே உன்ன மாதிரி இமோஷனா கட்டி பிடிச்சு அழுவ, இல்லைன்னா காய்ச்சி முச்சுன்னு கத்துவ. இத வேற பெருசா. அது என்னமோ உண்மைதான்டா. இல்லை, என் என் பொண்ணுக்கு உன் பையனை கல்யாணம் பண்ணி வச்சிட்டா முந்திட்டடா. டேய் நடராஜ, ஏய், இதுல இருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்னில இருந்து சம்மதிடா. சூப்பர். ஏய், எப்பன்னு சொல்றா? கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அவர் சொல்லிட்டா எப்படி நடக்கும்? அதெல்லாம் நடக்காது. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் ஒன்னும் கமோடிட்டி இல்ல, ஆன் தி வேலையும் ஆன்லைன்லயும் கன்ஃபார்ம் பண்றதுக்கு. ஏய், என்னடி ஏய் பேசுற? ஆமா, நான் அப்படித்தான். நீ அப்படின்னா நானும் அப்படித்தான். நிச்சயதார்த்தமும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கண்டிப்பா நடந்தே தீரும். என்ன திமிர் பாருங்க அவளுக்கு. ஆளுக்கு பேசாம அமைதியா இருங்க. அவகிட்ட நான் பேசிக்கிறேன். அவளை நிச்சயதார்த்தத்துக்கு கூட்டு வர வேண்டியது என் பொறுப்பு. நீ ஆக வேண்டிய வேலையை பாரு. உனக்கு ஓகே தானே? நீங்க என்ன சொன்னாலும் ஓகேப்பா. டேய் நடராஜ், இது இந்திராக்கா பையன். மைசூர்ல வேலை பார்க்கறான். எனக்கும் இவன் பையன் மாதிரி. சின்ன வயசுல பார்த்தது எவ்வளவு பெருசா வளர்ந்துட்டா அப்படி இல்ல? ஆமாங்க. ஏய், உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குப்பா. ஏங்க பொண்ணு எப்பங்க வரும்? அம்மா அழைச்சிட்டு வர்றாங்க. ஏங்க அத்தை வந்துட்டாங்க. வந்துட்டாங்க. ஸ்ருதி எங்கத? முடியாது பாட்டி, நான் வர முடியாது. நான் சொல்றதை கேளுடா கண்ணா. நான் சொன்னா நீ கேப்பேங்கிற நம்பிக்கையில தானே உங்க அப்பா கிட்ட சொன்னேன். வாடா கண்ணா. இந்த பாட்டி உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? உன்னை எனக்கு பிடிக்கும். கட்டி பிடிச்சிட்டு தூங்குவேன். எனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா உன் மடியில தான் படுத்துப்பேன். ஆனா அது வேற இது வேற. சாரி பாட்டி, என்னால வர முடியாது. என்ன மன்னிச்சிரு சௌந்தர. ஏய், விடுறா, எல்லாம் சரியாயிடும். டேய் சாரிடா, என்னாலதான் உனக்கு. எனக்கு ஒன்றும் இல்லைடா. எல்லாத்துக்கும் ப்ரீத்திங் ஸ்பேஸ் வேணும். ஏய், இது வேறு ஒன்றும் இல்லைடா. விடுறா, எமோஷன் ஆகாதடா. இல்லடா, அவ இப்படிலாம் பண்ணி இருக்க கூடாதுடா. டேய், இப்பவும் சொல்றேன், அவளை மாதிரி தான் நீ, உன்ன மாதிரி தான் அவ. குழந்தடா. நான் என் பையன்கிட்ட பேசுறேன். அழாதடா. டேய் டேய், நீ என்ன நம்புறல? டேய், எப்பவுமே நீ என் ஃப்ரெண்டுடா. அவ டேய், உன் பையன் தான் என் மருமகன். என் பொண்ணு தான் உனக்கு மருமகன். வாடா, வா தட்ட மாத்திக்கலாம். சரிடா, இதுக்கு ஏன் இவ்வளோ எமோஷன் ஆகுற? டேய் வாடா, இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன். வா. சரி அம்மா வாங்க. ஏய், Brother, don't worry. Be cool. தட்ட மாத்திக்கிட்டா தாலி கட்டிக்க போறது நான் தானே. இங்க பாரு, நாங்க சொல்றதா நடக்கும். நீ இதுக்கு சம்மதிச்சுதான் ஆகணும். அப்படின்னா நீ உங்க அப்பா அம்மா சொன்னது கேட்கல? உனக்கு அப்பாவை பிடிச்சதுனால லவ் பண்ண, கல்யாணமும் பண்ணிக்கிட்ட. எனக்கு மட்டும் பிடிக்காதவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறானா அவனுக்கு கழுத்து நீட்ட ஒத்துக்கணுமா? இப்ப இப்படி தாண்டி சொல்லுவ. அப்புறம் ஒரு நாளைக்கு நீ வேணுண்டா நான் அவன் பின்னாடி அலைவ. அன்னைக்கு அவனுக்குன்னு ஒருத்தி வந்து நிப்பா. அப்ப நீ தலைகீழ நின்னால அவன் கூட சேர முடியாது. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. செத்தாலும் சாவணி தவிர அவன் கூட சேரணும்னு ஒரு நாளும் நினைக்க மாட்டேன். ஏய், என்ன ஸ்ருதி, மாமா சொல்றத கேளு. அவன் உனக்கு பெர்ஃபெக்ட் மேட்ச்.